ஆடையெல்லாம் அழுக்காக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறார். யார் இங்க யாரை பார்க்க வந்தீங்க? இங்கிலாந்து வேலை தர வந்தேன். ஃப்ரெஷர். ஐ எம் நாட் ரா கேண்டிடேட். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை இமெயில் ஜாப். எனக்கு அட்ரஸ் சொல்ல மாட்டேங்க எந்த ஸ்டாப்னு. யூ சென்ட் த்ரூ சம் கை த்ரூ மீ வித் டிக்கெட் பஸ். ஐ வில் சென்ட் யூ மணி த்ரூ போஸ்டல் அட்ரஸ் இஃப் யூ ரிட்டர்ன். சாப்பிட்டீங்களா? வாங்கி சாப்பிட்டீங்களா? என்ன வாங்கி கொடுத்தாங்களா? வாங்கி கொடுத்தாங்க. வைங்க, சாப்பிடுங்க, முடிஞ்ச வரையும் சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் ஊரை பார்த்துன்னு போங்க, சரியா? மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்று சுற்றி திரிந்தவரை சுத்தம் செய்து பெற்றோரிடம் ஒப்படைத்த நல்ல உள்ளங்கள். தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. உங்க பையனுக்கு உங்க கையில் ஒப்படைச்சாச்சு. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. எங்க அப்பா சொல்லிட்டு நன்றி. இன்னைக்குமே நான் அப்பாவோட இருக்கேன். வெளில போக மாட்டேன். பகையென உன்னை பார்த்தேனே, உன் பாசம் பார்க்கவில்லையே. சிதையினில் வீழும் வரை நானும் உன் நிழலில் வாழும் பிள்ளையே. மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் பகுதியை சேர்ந்த 42 வயதுடைய கணேசன். இவர் கடந்த 28 நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறப்படுகிறது. சற்றே மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்று காணப்படுகிறார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதிகளில் சுற்றி திரிந்த அவரை அங்குள்ளவர்கள் விசாரித்த போது ஆங்கிலத்தில் சரளமாக அவர் பேசுவதை கண்டு பரிதாபப்பட்டு இது குறித்து சமூக வலைதளத்தில் வீடியோவை பகிர்ந்தனர். இந்த நிலையில் மயிலாடுதுறையை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் என்பவர் கணேசனை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்க முன் வந்தார். தொடர்ந்து அவரை மீட்டு முடி திருத்தம் செய்து உடலை சுத்தம் செய்து குளிக்க வைத்து தாடை அணிவித்து உணவளித்து மருத்துவ உதவியும் செய்து சமூக சேவகர் பாரதி மோகன் அந்த நபரின் பெற்றோரை வரவழைத்து அவரை ஒப்படைத்தார். அந்த சமூக சேவகருக்கு நன்றிகள், பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.